அடுத்ததா மீதி ஒரு 10 பேர் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உடனடியா நீங்க நம்ம பர்வேஸ் கூட போயிருங்க. பர்வேஸ் ஒரு 32 ரீலா எடுப்பாரு. டிகே பிரபுக்கும் அவருக்கும் போட்டி. அதுக்கு நீங்க முழுமையா நின்னு நீங்க எல்லாரும் உதவி செய்யணும். உதவி செய்வீங்களா? செய்வீங்களா? ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஆத்திர அவசரம் வரும். கேமரா போட்டு ஷேக் பண்ணக்கூடாது. கெஸ்ட் கோச்சுப்பாரு. புரியுதா? அதனால என்ன இருந்தாலும் அடக்கிட்டு அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு பர்ஃபெக்ட்டா எடுத்து கொடுங்க. புரியுதா? இந்த மீடியா எல்லாம் வந்து தளபதி முன்னாடி மைக்க நீட்டுவாங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, கேமரா பின்னாடி போய் நின்று தலைய வாருங்க. அப்படி பண்ணுங்க. புரியுதா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தளபதியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மீடியாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி பிஞ்சிரும். மீடியாவை உள்ளே விடாதீங்க. மீடியா என்ன எல்லாரும் செருப்பு இல்லாம தானே வருவாங்க. ஏன்பா தளபதி மேல செருப்பு தூக்கி வச்சிட்டாங்கன்னா? ஆமா. பாயிண்ட். வெரி குட் பாயிண்ட். நாம அதனால என்ன பண்றோம்னா நான் செருப்புக்கு டோக்கன் போட்டு உட்கார்ந்துக்கிறேன். கோவில் வாசல்ல உட்கார வேண்டாம். அந்த வேண்டாம். அது வேண்டாம். அது நல்ல யோசனை. பட் அதை அடுத்த கூட்டத்து பண்ணுவோம். இந்த கூட்டத்துல நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். அஸ் அ பாஸா நான் கொஞ்சம் உங்களுக்காக முன்னாடி ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்க இருந்து ஒரு மனுஷன் செருப்படுத்தி எரிஞ்சான் அப்படின்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு நாங்க அளவு எடுத்துருவோம். அந்த அளவு வச்சு அந்த அளவுல இருந்து அந்த பக்கமா தான் நம்ம தளபதி பேசுறாரு. அதனால செருப்பு இல்ல கல்லையை கொண்டு எரிஞ்சா கூட பஸ்க்கு கீழே விழுந்துரும். ஒரு டெமோ பாத்துலாமா உங்களை நிக்க வச்சு? என்ன வச்சா? தளபதி வரும்போதே பாரு. ஓகே.